பின் பாயிண்ட் பண்ணல ப்ரோ. எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொட்டியை சுட ஆரம்பிப்பாங்க தெரியுமா? ஆமாமா. அங்கேருந்து ஆரம்பிச்சு அது ரொம்ப பர்சனலா போயிடுச்சு மதன் ப்ரோ. இப்ப வந்து ம். நீ என்னையே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவியா? ம். நானும் உன்னை திருப்பி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றேன். இப்ப மாறி மாறி டிஸ்ரெஸ்பெக்டிங் நடந்து இப்ப வந்து அது அதாவது நீயும் ஜெயிக்க இது கூடாது. வந்து கிசா வந்து சாட்ஸை வந்து கிராஸ் ஹேர்ல பார்க்கல, எய்ம் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஆனால் வந்து இவனோட இது தெரில. ஏன்னா அங்கே எதுவுமே தெரிலனா அங்கே வந்து எய்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று ஃபர்ஸ்ட் பிக்சர் ஜெயானி அனுப்புனது. ரெண்டாவது அங்கே தெரியாதனால டோனி அடிச்சிருக்கான் கிசா. அடுத்தது இதுதான் அவன் எடுத்த ஏரியா. அவன் யூடியூப் மட்டும்னு இவனும் வராங்க. இப்படி தான் இது வந்து ஜெயானி அனுப்பிச்சிருக்குது. பட் ஆனால் இதை வெறும் பிக்சர் வச்சு நம்மளால ஒன்றுமே செயல்பட முடியாது. அது இல்லாமல் நான் முடிவும் நம்மளால இப்போ எடுத்தால் அரசியல் ப்ரோஸ்லாம் ஆகி போயிடும். அதனால தான் நான் மக்கள்கிட்டே கேட்குறேன், என்னதான் பிரச்சனை இது? இது வந்து ஃபைனலில் வந்து ரேஸ்லேயே இல்லாத கிசா வேணுமா? இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது தேவையா அப்படின்றது யோசிச்சு பாருங்க. At UVJet இடைக்கோடு QR டிப் 40 ரூபாய் மட்டனுமே வேற டீம் தான் வேணும் அப்படின்றா. மட்டனுமே வந்து பாருங்க திங்க்ரோமே அதுதான் சொல்றாரு. அப்ப ப்ராப்ளம் வந்து அப்ப கிசா ப்ரோட்ட தானே இருக்கு மதன் ப்ரோ. ஏன்னா அவங்க டீம் மெம்பர்ஸே சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியே போறோம் அந்த டீம்ல இருந்து வேணான்றாங்க. எனக்கு வேற டீம் கொடுங்க. So much affected today. Duo War trophy தான் ப்ளே பண்ண வேணாம்னு அடிக்கலாம். பட் டுடே Duo War ப்ளே பண்ணல. எவ்ரி ஒன் டெல்லிங் நானுமே வேற டீம் போறேன். தின்னுமே வேற டீம் போறேன்றான். இவனுமே வேற டீம் போறேன்றான். அப்ப அதுக்கு அங்க இருக்கிற காரணம் என்ன ப்ரோ? ஓடுறாங்க எல்லாம் டீம் விட்டு ஏன் தெரிச்சு ஓடுறாங்கன்னு தெரியல. இப்ப டீம் விட்டு போகாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இவங்களை தேடி அடிச்சிருப்பாங்கல்ல மதன் ப்ரோ. சாட்ஸ் ப்ரோ வந்து இதுல இருக்காரு ப்ரோ, வெயிட்டிங்ல. மட்டன் ப்ரோமே இருக்காரு ப்ரோ. இன்னைக்கு நாங்க வார ஆள்ல ப்ரோ. ஏன்னா ஸ்பாயில் போட்டோன்னு எல்லாருமே சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆள்ல ப்ரோ. ஓகே பாய். வெரி குட் டிசிஷன். நைஸ். நான் ஆல்ரெடி கான்ட்ராஸ்ட்ல இருந்து வந்தேன் ப்ரோ. வெரி குட் வெரி குட் அதனால நான் வெரி குட் முடியும். மட்டன் ப்ரோ அப்பனா அவர் நல்லவர் தானே. நானே டீமா பண்ணதாவே இருக்கட்டும். நான் தான் அவர் வந்துட்டு இப்ப எனக்கு இந்த டீம் வேண்டாம்னா அவர் உண்மையா சொல்லிட்டு தானே போகணும். அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க மதன் ப்ரோ. நான் அவர்கிட்ட பேசி வச்சு ஏதாச்சும் பண்ணேன்னா நீங்க நான் மாட்டினேன்னா என்னதான் பிரச்சனை? ஏன் வந்து உங்க டீம் மேலே வன்மம் வந்துட்டே இருக்கு மதன் ப்ரோ? எப்படி ப்ரோ எங்க டீம் மேலயே சொல்றீங்க? நாங்களா ப்ரோ? சரிடா. இல்ல மதன் ப்ரோ, நான் ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன். நீங்க ஒரு நாள் சாக்கோ ப்ரோ என்னைய தின் ப்ரோ கூப்பிட்டு நீங்க நியூட்ரல் ஆயிட்டு சாக்கோ நீ ஓத்தாமான்னு கேட்டேன். அவன் வந்துட்டு உன்னை அடிச்சான். அவள் தான் முடிஞ்சு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நாங்க ஏதாச்சும் பண்ணோமா? நார்மலா ஃபைட் வந்தது, நாங்க டார்கெட் பண்ணல. அதுவும் நான் இப்பயே சொல்லிட்டேன். நார்மலா ஃபைட் வந்த போது எல்லாரும் கத்துனாங்க. அதுக்கு யாருமே கிளைம் பண்ணல. ஐவரி ப்ரோவும் எதுவும் சொல்லல, சாக்கோ டீமும் எதுவுமே சொல்லல, நாங்களும் எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? அது அதோட முடிஞ்சு மதன் ப்ரோ. இப்ப மறுபடியும் நேத்திக்கு வந்துட்டு இது எல்லாம் முடிச்சு நீங்க எல்லாமே முடிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டார்கெட் பண்ணல. நீங்களும் 2 வாரமா கேட்டுட்டு இருக்கீங்க கொக்கி குமார் ப்ரோ கிட்ட, இந்த மாதிரி ஏன் ப்ரோ உங்க டீம் ஜெயிக்கிறது இல்ல? 20 மேட்ச் அவங்க டார்கெட் அடிச்சாங்களா? நீங்க ஏன் ஜெயிக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் மேட்ச் அவங்க டார்கெட்டே அடிக்கலன்னே வச்சுப்போம். சண்டே வந்துட்டு இந்த பாயில வந்து நம்மள 3v4 அடிச்சு 4v4 அடிச்சாங்களே இல்லையா? அப்ப டார்கெட்டே இல்லன்னே நாங்க வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நாங்க அதையுமே கிளைம் பண்ணல. எங்கள்கிட்ட பாயிண்ட் இருந்துச்சு. வந்துட்டு சாக்கோ ப்ரோ என்ன நான் சோலோல வந்து போய் டார்கெட் பண்ணி அடிச்சதுல அது மறுபடியும் அப்புறம் ஏன் எடுத்துட்டு வராங்க மதன் ப்ரோ? நீங்க தானே நியூட்ரல்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க. நீங்க தான் அவங்க தானே ரூல்ஸ் கேட்டாங்க. அவங்களே அதை பிரேக் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவை இருக்கிற போது மட்டும் ரூல்ஸ் கேட்டுப்பாங்க. இவங்களே அந்த தேவை முடிஞ்சிடுச்சுன்னா இவங்களே பிரேக் பண்ணிப்பாங்கன்னா எப்படி மதன் ப்ரோ? நான் அதுக்கப்புறம் பண்ணேன்னா நீங்க சொல்லுங்க, நானே வாரட்டு. புரியலையே நீங்க சொன்னது என்ன? எனக்கு அந்த நேத்து வந்து ஆரம்பிச்சதா ஸ்டார்ட் பண்ணதா மதன் ப்ரோ? நீங்க ரூல் போட்டதுக்கு அப்புறம் நான் ஏதாச்சும் அதை வைலேட் பண்ணேன்னா நீங்க சொல்லுங்க. இல்லடா இல்ல இரு ஒரு நிமிஷம். எனக்கு டவுட் இருக்கு. இப்ப என்னன்னா நேத்து வந்து சாக்கோ வந்து உன்னை வந்து பொட்டி சுற்றி ஏதோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணான்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அவுட் சைட் ஜோன் கூட தேடி வந்து எங்களை தான் டார்கெட் பண்ற, நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற, நீ வந்து காசு வாங்கிட்டு விளாடுற அப்படின்றாங்க அவங்க. ப்ரோ அது இவங்க அசியூம் பண்ணா எப்படி மதன் ப்ரோ?
ஏன்னா எனக்கு நீ புரியல குறிப்பிட்ட மதன் ப்ரோ. ஒரே டீம் இவங்களா கிட்ட மறுபடியும் ஃபைட் போட்டுட்டே இருக்கீங்க. மதன் ப்ரோ நான் மட்டுமே இப்ப ஒண்ணும் இல்ல மதன் ப்ரோ. தின் ப்ரோ கேக்குறாரு வேற டீம்னு, ஆ மட்டன் ப்ரோ கேக்குறாரு, சாட்ஸ் ப்ரோ நானு கேக்குறாருன்னு ஸ்லோ சொல்லுங்க. நீங்க தின் ப்ரோ போட்டு தானே உங்களுக்கு ஐஜிஎல், நீங்க அனுப்பியிருக்கேன். அவர்கிட்டயே அது கேளுங்க. கிளியரா நான் ஒரு இருக்கு, மேட்ச் நீங்க ஃபுல் பாருங்க. டார்கெட் பண்ணுவேன். அவர் தான் சொல்றாருல எனக்கு வேற டீம் போட்டுருங்கன்னு. அப்பனா அவர் உண்மையை சொல்லிட்டு தானே போவாரு. அவர் ஏன் என்னைய டிஃபெண்ட் பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? அவன் ஏன் ஓடுறான்? வேணாம் இந்த டீமே வேணாம் நான் கிளம்புறேன் அதுதான் ஓடுறான். மதன் ப்ரோ. இப்ப இவங்க அடிச்சாலே பிரச்சனைன்னு சொன்னா யாருனாலும் ஓடுவாங்க தான் மதன் ப்ரோ. இப்ப கோயின்சிடென்ஸா ஒரு ஃபைட் வருது. இதுல வந்துட்டு இவங்க இப்படின்னா அவரு ஆல்ரெடி அவங்க மைண்ட் செட்ல இதுதான் இருக்கு. நான் வந்தாலே அடிப்பேன். நான் 1v2ல இருக்கேன் மதன் ப்ரோ. நீங்க என்கிட்ட இருக்கிற கன் பவருக்கு நீங்க எப்படி என்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நான் டோனியும் சாக்கோவையும் குத்தி அடிப்பேனா? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க மதன் ப்ரோ. நீங்க உங்க மனசு தொட்டு நான் வந்துட்டு பாட்டாவே இருந்துக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட்ரிலேயே நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது வந்து கிசா என்னடா 1v2 அடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அப்புறமேட்டு பார்த்தா மேல சாட்சோஜியும் மட்டன் நின்னுட்டு இருக்கானே ப்ரோ. நான் ஒண்ணுமே சொல்லிக்கிறேன். இப்ப இவங்க டீம் அப்னு சொல்றாங்கல்ல மதன் ப்ரோ. சரிடா, கோஇன்சிடென்ஸா நீ அந்த இடத்துக்கு போவ ஓகே. அது எப்படி அவனும் போவான் அங்கே கோஇன்சிடென்ஸா? அதுதான் ப்ரோ சொல்றேன். இப்ப மட்டன் ப்ரோ சாட்ஸ் ப்ரோ பின்னாடி இல்ல எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு அது சொல்ல கோஇன்சிடென்ஸா நீ அந்த இடத்துக்கு போற கோஇன்சிடென்ஸா எப்படி உனக்கு அப்படி ஆப்போசிட்ல அவங்க அங்க வருவாங்க? மதன் ப்ரோ இது வந்துட்டு நீங்க அவங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து 1.5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மதன் ப்ரோ. நான் ஜோன் போட்ட உடனே மூவ் பண்ணிட்டேன். நீங்க சாக்கோ ப்ரோ சரி நீங்க வந்து பொசிஷன் இருக்கிறதுக்காக என்னோட ஸ்ட்ரீம் மேப் பாப்பீங்க கரெக்டா? பாப்பேன். ஆமா எல்லாரும் பாப்பாங்க கரெக்டா? கரெக்ட் தான் பாப்பாங்க. அதை வச்சு தானே கம்ப்ளீட் உனக்கு ஆப்போசிட்டா அவங்க எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்க? ஷார்ட்ஸும் மட்டனும். ஏன்னா எடுத்திருந்தா உன் சைடு எடுத்துருக்கலாம், உனக்கு ரைட் சைடு எடுத்துக்கலாம். உனக்கு ஆப்போசிட் எப்படி எடுக்க முடியும்? நடுவுல வந்து 2.0 வச்சுட்டு ப்ரோ நான் ப்ரோ சாட்ஸ் ப்ரோ பெருசா லைவ் பார்க்க மாட்டேன். உனக்கும் கேம் தெரியும் எனக்கும் கேம் தெரியும். இங்க பாரு அவருக்கும் தெரியும். நான் அதான்டா இங்க பாரு உனக்கும் கேம் தெரியும் எனக்கும் கேம் தெரியும். எனக்கு உன்னை விட நிறையவே தெரியும். சரியா? ஓகே. ஏ பி சில ஏவும் சியும் நீ இருந்துட்டு பில எப்படி கொண்டு வந்து உனக்கு முக்கியமான டீமை கொண்டு வந்து பில வைக்க முடியும்? ஒன்னு நீ ஏபியா இருக்கணும், அவங்க சியா இருக்கணும். இல்ல அவங்க ஏவா இருக்கணும், நீ பிசியா இருக்கணும். எப்படி நடுவுல வந்து அவங்கள பி வச்சுட்டு ஏ அண்ட் சி இருக்க முடியும்? இப்போ உன் சைடுல இருந்து அவங்க இப்ப நான் இதுக்கு வந்துட்டு எப்படி சொல் நீ சி ஐ டோல்ட் யூ நோ. இப்ப அவங்களுக்கு அவங்க பார்க்கல ஓகேவா? அவங்க பார்க்கல ஓகேவா? அவங்க பார்க்கல. எப்படி அவங்க வந்து தெரியாம நீங்க இவ்வளவு நாள் பிரச்சனை இருக்க டீம்ல வந்து பில வச்சுட்டு ப்ராப்பரா ஏன் சி ஸ்ட்ராட்டஜி உங்களால பண்ண முடியும்? இதெல்லாமே தெரியாம நடந்துச்சுன்றீங்களா? மதன் ப்ரோ நீங்க ஸ்டாட்ஸ் லைவ்ல தான் இருக்கான் மதன் ப்ரோ. ஓகே ஸ்டாட்ஸ் வந்து லைவ்ல தான் இருக்கான். ஆமா கிஸ்ஸா வந்து ஃபர்ஸ்ட் அந்த நான் கேட்ட கேள்வி பதில் வரவே இல்லையே. கேட்ட ஓகே ஸ்டாட்ஸ் வந்து லைவ்ல இருக்காங்க ஓகே. கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி? அதுதான் மதன் ப்ரோ. அவங்க ஜோன் நாங்க எங்க போறோம்னு தெரியாம அங்க காலியா இருக்கு அது ரிஜ்ஜன்ட் அப்படியே நிறுத்திட்டாங்க மதன் ப்ரோ. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே. ஆனா இந்த மேட்ச் உண்மையிலே அவங்க டீம் அப் பண்ணல. அது சொல்லலாம் தான் நான் வந்தேன். மத்த மேட்ச் நான் டீம் அப்பே சொல்லலையே, வாயவே நான் திறக்கலையே. நான் கேக்குறது வந்து எப்படி வந்து நீங்க வந்து ஜோன் எட்ஜ் அது ரிஜ் மதன் ப்ரோ. அவங்க அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த இதுல நிக்கலாம்ன்ற ரோட்ல. சரி அவ்வளவுதான். நிக்கலான்னு நின்னுட்டு நீங்க மேல இருந்து ஷாக்ல சண்டை போடுவீங்க, கீழ இருந்து கிசா வந்து சண்டை போடுவான் கரெக்டா? அதான்டா மேல வந்து அவங்க நிப்பாங்க, மேல இருந்து அவங்க வந்து 2.0 மேல இருந்து அடிப்பாங்க, கிசா கீழ இருந்து 2.0 அடிப்பான். அதுவும் தெரியாம நடந்துருச்சு இல்ல மதன் அந்த ரிஜ்ல தெரியாது மதன் ப்ரோ. நான் ஒண்ணுன்னு சொல்லிடுறேன் மதன் ப்ரோ. கேள்வி புரியுதா? கேள்வி புரியுதா உனக்கு? கேள்வி புரியுதா? கேள்வி என்ன கேள்வி? அதாவது மேல இருந்து நடுவுல இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, கீழ இருந்து நடுவுல இருந்து அடிக்கிறாங்க. அதுவும் தெரியாம ஒரே நேரத்துல நடந்துருச்சு இல்ல? இல்ல மதன் ப்ரோ கிசாக்கு வியூவே இருக்காதுன்ற மேல. ஓகே நீங்க அத பாத்தீங்கன்னா தெரியும் மதன். அது ரிஜ் மதன் ப்ரோ. அவனுக்கு சவுண்ட் கேட்டு தான் அவன் ஸ்கோப் பண்ணி எங்கன்னு பார்த்தான். அவன் கிசா ப்ரோ நீங்க லைவ்லயே இப்போ லைவ் பாத்தீங்கன்னா கிசா ஃப்ரீ கூட பண்ணுவான் ப்ரோ தெரியாம. இங்க பாரு இப்போ உனக்கு என்னன்னா இங்க பாரு இப்போ மதன் ப்ரோ சோலோ நீங்க எல்லாம் சரிடா ஃபைன். நான் கேக்குறேன் சரிடா. ஏன் எனக்கு கேள்வியை கடைசி வரைக்கும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீ வந்து
அவுட் சைட் ஜோன்ல இருந்து ஜோனுக்குள்ள போகணும். ஓகேவா? ம் ம் ஜோனுக்கு வெளியே இருக்கிறது யார் யாரு? ஜோனுக்கு வெளியே டோனி. சாக்ஸோ மட்டும் இருந்தாங்க. ஜோனுக்கு வெளியே இல்ல ஜோனுக்கு டோனி ஜோனுக்கு இருந்தது. டோனி ஜோனுக்கு கிசா கேப்டன் அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். யாரும் வாய்ப்பு இருக்கு. ஜோனுக்கு வெளியே இருக்கிறது யார் யாரு? இந்த மேட்ச்ல மதன் ப்ரோ கேக்குறீங்க. ஆமாமா, இந்த மேட்ச் தான். ஜோனுக்கு வெளியே இருக்கிறது யார் யாரு? கிசா வந்து ஜோன் உள்ள தான் ப்ரோ இருந்தான். ஃபர்ஸ்ட் சாக்கோ ப்ரோ டோனி ப்ரோ வந்தாங்க. ஜோனுக்கு வெளியே இருக்கிறது யார் யாரு? எல்லாருமே மதன் ப்ரோ எல்லாருமே எல்லா பூலுங்களும் ஜோனுக்கு வெளியே தான் இருந்தீங்க. ஆமா. இப்போ ஜோனுக்குள்ள போகணும்னா நீங்க எந்த பக்கம் ஃபைட் எடுக்கணும்? உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க எனிமே தான் மதன் ப்ரோ அடிக்கணும். ஜோன் அவன் ஃப்ரெண்ட்லயே இல்லையே, அவன் ஜோனுக்குள்ள இருக்கா. மதன் ப்ரோ உனக்கு உன் பக்கத்துல தான் வீடு இருக்கு, உன் பக்கத்துல தான் வீடு இருக்கு. மதன் ப்ரோ அதான் சொல்றேன், இவன் வீட்டு உள்ள இருக்கானா? ஃபர்ஸ்ட் இவன் கவனிக்கவே இல்லை. நீங்க பாருங்க, இவனே பீஸ் ஸ்ப்ரே தான் போடுவான். டோனி தினா ப்ரோ அடிச்சிருக்கான். தின் 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 நீ ஆமா, இப்ப ஜோனுக்குள்ள போகணும். ஆ எந்த பக்கம் ஜோன், எந்த பக்கம் ஜோன், எந்த பக்கம் ஃபைட் எடுப்ப, எந்த பக்கம் மதன் ப்ரோ, போகணும்? ஆமா மதன் ப்ரோ, நீங்க ஜோன் உள்ள போறோம், நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ சரி. ஜோனுக்கு வந்து இன்னும் 2 நிமிஷம் இருக்கு மதன் ப்ரோ. உங்க பக்கத்துலயே ஃபைட் இருந்தாங்க, பாக்கதால மதன் ப்ரோ ஆகணும். எங்க இருந்து மதன் ப்ரோ ஜோன் இந்த Bro, fight பின்னாடியில எடுத்து இருந்தானே bro அடிப்பாங்க bro. அதாவது அதாவது நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஜோனுக்கு வெளியே இருக்க ஷாக்க பிடிக்கிறதுக்காக நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்க இப்போ, கரெக்டா? ஷாக்க பிடிக்கிறதுக்கு இல்ல மதன் ப்ரோ, அவன் புஷ் பண்ணாதால மதன் ப்ரோ. அது வந்து நீங்க சொல்லலாம் ஜோன் ஷாக்க சரி. பிடிக்கல, ஓபன்ல நின்னு சுட்டா சுடணும்ல மதன் ப்ரோ. இல்லடா, எனக்கு புரியாத ஒண்ணுதான். இப்போ நீங்க வந்து இப்ப வந்து kill- மதன் bro, நீங்க சொல்றது வந்து இப்போ ஜோன் அதான்டா. ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க சொன்னீங்கன்னா அதான். பரவாயில்ல மதன் ப்ரோ. அதான். ஜோன் ஸ்டார்ட் ஆக 2 இது வந்து கில் டிராஃபி, நீங்க கில் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஹா கரெக்டா? அது சொல்ல மதன் ப்ரோ. இது ஓகே, அது இல்ல. நான் சொல்றது என்னன்னா, நீங்க சொல்றது வந்து ஜோன் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க அது சொல்லிருந்தீங்கன்னா பின்னாடி அவன் அங்கேயே பார்த்து சுட்டுட்டு இருந்தானா ஓகே மதன் ஓகே ப்ரோ. ஓகே ஜோன் ஸ்டார்ட்டே ஆகல, ஓகே. ஜோன் ஸ்டார்ட் ஆக 2 நிமிஷம் இருக்குல்ல மதன் ப்ரோ. அப்ப எல்லா சைடு தான் மதன் ப்ரோ பார்க்கணும். அதான் அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜோன் வெளியே இருந்து நீங்க வந்து ஜோன் வெளியே சண்டை கிஸ்ஸா போட்டு, zone உள்ள தான் இருக்கான். கிஸ்ஸாக்கு பின்னாடி தான் டோனி ப்ரோ சாக்கோ ப்ரோ இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் சாட்சு மட்டன் வந்து அந்த Bridge ல இருந்தாங்க. ஷாக்க பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டு இருக்கீங்க, கரெக்டா? ட்ராக் பிடிக்கலாம் இல்ல ப்ரோ. ஃப்ரண்ட்ல இருக்க எனிமி கிளியர் பண்ணாதால மதன் ப்ரோ போக கிளியர் முடியும். பண்ணிட்டு முன்னாடி போறதுக்கு தான் மதன் bro. ஓ, சாட்சும் மட்டனும் முன்னாடி இருக்க எனிமே கிளியர் Bro, பண்றதுக்காக அவங்களுக்கு சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க லைவ்ல இருக்காங்க. கிசா வந்து ஜோனுக்கு வெளியே இருக்க எனிமே கிளியர் பண்றதுக்காக சண்டை போடுறாங்க, கரெக்டா? கிஸ்ஸாக்கு தான் நான் சொன்னேனே மதன் ப்ரோ, ஜோன் ஸ்டார்ட்டே ஆகலையா? அப்ப பக்கத்துல ஓபன்ல சுட்டா அவங்க சுட்டுதால மதன் ப்ரோ ஆகணும். சவுண்ட் கேட்டு நீங்க நம்ம பாப்போம்ல, அது ஆமா இதுதால ஆமா. மதன் ப்ரோ. கிஸ்ஸாக்கு அததான் இங்க பாரு, அததான் கேக்குறேன் நானு. கிஸ்ஸாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அது. அததான்டா நான் கேக்குறேன், அததான் நான் கேக்குறேன். இப்ப என்னன்னா, கிசாவும் சாட்ஸும் ஜோனுக்குள்ள போறதுக்காக ஜோன் அவுட்ல இருக்க சாட்ஸ்குள்ள சண்டை போடுறாங்க. கிசா வந்து ஆனா அது ஜோனுக்குள்ள, அவனும் ஜோனு உள்ள போறதுக்காக ஜோனுக்கு வெளியே இருக்க சாட்ஸ்ல சண்டை போடுறாங்க 2 பேரும். கடைசி வரைக்கும் 2 பேரும் வந்து ஜோனுக்கு வெளியே இருக்க ஷாக்ல சண்டை எழுதிட்டு ஜோனுக்குள்ள போவாங்க, கரெக்டா? மதன் bro, அதுவும் அப்ப zone பின்னாடி சைடு enemy- பின்னாடி சைடு இருக்கிற ஜோனுக்கு முன்னாடி சைடு வேற பக்கம், முன்னாடி சைடு இருக்க ஜோனுக்கு பின்னாடி சைடு ஃபைட் எடுத்துட்டு போவீங்க அப்படியே ஜோனுக்குள்ள, கரெக்டா? மதன் ப்ரோ, இப்போ அதான் நீங்க சொல்றீங்களா ப்ரோ. நான் அதான் ஒண்ணே ஒண்ணு இப்ப நான் நான் ஆடுறது அப்படிதான் மதன் ப்ரோ. இப்போ ஜாக்ல இருந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு சொல்றேன், சொல்லு. இல்ல ப்ரோ, அவங்க 8 இப்போ கார் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தனே நீங்க நான் 2 பேர் பிஓவியும் பார்த்தேன். சாக்கோ ப்ரோ நேடு போட தான் Bro இருந்தாரு. fight after மட்டன் ப்ரோ டப்பு நேத்து அடிச்சாரு பாத்துட்டு. target எல்லாரும் check. பிஓவியும் பார்த்து தான் இருந்தேன். இப்போ நம்ம சும்மா ஜோன் எட்ஜ்ல சும்மா படுத்துட்டே இருந்தா இவங்க நேடு போட்டு இவங்க முடிப்பாங்களா மதன் ப்ரோ? அப்ப அவங்க ஏன் அங்க நேடு போட பார்க்கணும்? அவங்க கிசாவை பாத்துருக்காங்களா? தின் ப்ரோ அவங்க ஃபைட் எடுத்தது ஓகே தின் ப்ரோ. கிசா வந்து டோனி ஜோன் பிளாக் பண்ணாதா ஜோன் போக முடியுமா? ஜோன் ஸ்டார்ட் ஆகும்போது அது Bro, நான் என் பின்னாடி தானே bro அடிச்சிட்டு போறேன். டோனி கிட்ட காரை உடைச்சது நீ தான். டோனி கார் உடைச்சது நீ தான் கிசா. இங்க பாருங்க, அமைதியா இருக்கணும், இல்ல இல்ல அமைதியா இருக்கணும். ஏய் அமைதியா கேள்வி நான் தான் கேட்பேன், கேள்வி நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லு. கேள்வி இஸ் ஆன் மீ. பதில் வந்து என்னோட பதில், நீங்க சொல்லுங்க. கேள்வி நான் கேக்குறேன், சொல்லுங்க மதன் ப்ரோ. சரி கிசா. At கிரிதாரன் 7979 சொல்றா. 40 ரூபாய் சொல்றா. through நான் super நான் chat. ஒண்ணு பார்த்தேன் நான் ஷேட்ஸ் லைவ்ல. அவங்க when வந்து they stop at the ridge, சாக்கோர் it was இருக்கிற இடத்துல zone. வந்து நின்ட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த இடம் ஜோன் இல்ல,
அவுட் ஆஃப் ஜோன்ட்டு போயிட்டாங்க, மூவ் ஆயிட்டாங்க. அப்புறமா மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து இல்ல நீங்க வா அப்படின்னு மட்டன் ப்ரோ திருப்பி கூப்பிட்டு வந்தாரு. ஓகே ஓகே ஓகே. At PUBG கூப்பிட்டு player வந்து அப்புறமா தான் நேட்டு போட்டு அவங்களை ₹40 அடிச்சது. அதுதான் நான் super பார்த்தேன். அந்த chat. வீடியோ ஆதாரம் Then kudu pora vanu level அவங்களதுல லைவ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க வந்து நின்னு ரெக்கார்ட் வேணும், ரெக்கார்ட் வேணும், போயிட்டாங்க. ரெக்கார்ட் வேணும். அவங்க இறங்கி திருப்பி அந்த ரெக்கார்டோட வீடியோ கொடு, தெரியல அந்த ரெக்கார்டோட வீடியோ கொடு, அந்த ரெக்கார்டோட வீடியோ கொடு, அந்த ரெக்கார்டோட வீடியோ கொடு எனக்கு. ஒரு நிமிஷம் 10 செகண்ட் தான் ஆகும் அந்த வீடியோவோட ரெக்கார்ட் கொடு எனக்கு. அனுப்பிவிடு. சாட்ஸ் வெளியே போயிட்டாங்க. ஆட வேணாம் தான் ப்ரோ. போங்க ஸ்டார்ட் பண்ணலாம், போங்க ஜாலியா At Ashwin அடிக்கோடு 21 R tip அந்த வீடியோ 40 ஆதாரம் ரூபாய் மட்டும் through அனுப்பிச்சு விடுங்க super எல்லாரும். chat. ஆதாரம் அனுப்பிச்சு OG and BTSM